வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். கேப்சிகம் அல்வா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அல்வா பண்ணுறதுக்கு 4 கேப்சிகம் எடுத்திருக்கேன். கூடவே தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 50 ml நெய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 10 எண்ணிக்கையில் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள். அவ்வளோதான் அந்த ரெசிபிக்கு தேவையான பொருள். கேப்சிகமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதைகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கேப்சிகமில் உள்ள விதைகள் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கேப்சிகம் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அதாவது கேப்சிகம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கேப்சிகமை சேர்த்துட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கேப்சிகம் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச கேப்சிகத்தை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் அரைச்சி வச்சுருக்க கேப்சிகம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிண்டி விடணும். இப்போ அங்கங்கே பபிள் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு லிட்டு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி வேக விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் இப்போ நல்லா கட்டியாகி கொஞ்சம் அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இதை அப்படி கைவிடாமல் நம்ம கிளறி விடணும். இப்போ இதில் சுகர் சேர்த்துடலாம். அல்வா பதத்துக்கு கட்டியாகி வரும்போது நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கிளறி விடணும், இல்லைனா கட்டிகள் விழ ஆரம்பிச்சிரும். இதோட இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். அல்வா பதத்துக்கு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு வறுத்து வச்சிருக்க முந்திரியும் சேர்த்து இறக்கிடலாம்.
அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான கேப்சிகம் அல்வா ரெடி. ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.